திருக்கல்யாணங்கள் எல்லாமே பெண்கள் பேர்லயே இருக்கு. ஏன் அப்படி பெண்கள் பேர்ல இருக்குன்னா, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காட்டுகின்றது. இங்க வள்ளி அ சுந்தரவல்லி, அமுதவல்லின்னு 2 பெண்கள் முருகக்கடவுளுடைய திரு அவதாரத்தின் போதே அவர்களும் அவதாரம் எடுத்தவர்கள். ஒரு ஆன்மா பேரான்மாவை அடைவதுதான் இலக்காக இருக்க வேண்டும். அப்படி இது ஆன்மாவாக இருக்கக்கூடிய அனைவரும் பேரான்மாவை அடைவதற்கு தான் இந்த திருமணம். எல்லை தாண்டி நம்ம பிரவேசிக்கலாம். அந்த உறவு கணவன் மனைவி உறவு. அது அகத்துறை அப்படின்னு சொல்றாங்க. அந்த உறவில் நின்று இறைவனை பரிபூர்ணமாக அனுபவிக்க விரும்பிய அடியவர்கள் அந்த உறவுல போய் அனுபவிக்கிறாங்க. அப்ப பார்த்தால், படித்தால், படிக்க பக்கன் என்று கேட்டால், ஈர்த்தால், பிடித்தால், கட்டி அணைத்தால் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் ஒரு எல்லை கடந்த அனுபவமாக அது ஒரு அதீதமான ஒரு அனுபவ உணர்வை நமக்கு தரக்கூடியது. அந்த அனுபவத்துல நின்று வள்ளி இறைவனை அனுபவித்தது, இறைவன் வள்ளியை அனுபவித்தது, எல்லை கடந்த ஒரு அனுபவத்தில் நின்று சுந்தரர் இந்த அனுபவத்திலே இறைவன் அனுபவிச்சிருக்கிறாரு.